அஸ்வினி, கிருத்திகா, லக்ஷ்மி நாராயண். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பார்க்க போறோம். சோ ஆவரேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஆன்லைன்ல படிக்கிறவங்க எல்லாரும் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயண் இவ்வளவு படிப்பாங்க, அஸ்வினி இவ்வளவு படிப்பாங்க. இந்த மாதிரி என்னால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ ஓவராலா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆவரேஜ்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜுக்கு, ஆவரேஜ் வேணும் அப்படின்னா சம் ஆஃப் த அப்சர்வேஷன். அப்சர்வேஷன்னா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ, இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கவங்களோட ஹைட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் மை அப்சர்வேஷன். இல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் மை அப்சர்வேஷன். இல்ல அவங்களோட மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா தட் இஸ் மை அப்சர்வேஷன். சோ அப்சர்வேஷனா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கிறது தான். அப்ப நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதுதான் நம்ம அப்சர்வேஷன் சொல்றோம். சோ சம் அங்க இருக்க எல்லா அப்சர்வேஷனையும் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழ நம்பர் ஆஃப் த அப்சர்வேஷன், நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 40, 50, 60, 70, 80 எடுத்திருக்காங்க. அப்ப நான் முதல்ல ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம் ஆஃப் த அப்சர்வேஷன், அங்க இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ 40 பிளஸ் 50 பிளஸ் 60 பிளஸ் 70 பிளஸ் 80 எனக்கு எவ்வளோடா வந்திருக்கும், 300ன்னு வந்திருக்கும். எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ்மா எடுத்திருக்கோம், 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 5ஆல டிவைட் பண்றோம். அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு வந்துட்டு 16 வந்துட்டு. ஸோ ஆவரேஜ் அப்படின்னா சம் ஆஃப் த அப்சர்வேஷன், மொத்தமா எவ்வளவு அப்சர்வேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எங்க போடுங்க, நியூமரேட்டர்ல போடுங்க. டினாமினேட்டர்ல எவ்வளவு அப்சர்வேஷன் எடுத்திருக்கீங்கிறத தூக்கி கீழே போடுங்க. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஃபார்முலா. இது கிளியரா? சோ இப்ப உங்களுக்கு வந்து ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுது. இப்ப இந்த சம்ம நார்மலாவே கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னா, அங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன்டா. 40க்கும் 50க்கும் டிஃபரன்ஸ் 10, 50க்கும் 60க்கும் டிஃபரன்ஸ் 10, 60க்கும் 70க்கும் டிஃபரன்ஸ் 10, 70க்கும் 80க்கும் டிஃபரன்ஸ் 10. அப்ப எல்லாத்துலயுமே டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, காமனா இருக்கு. சோ எங்கெல்லாம் டிஃபரன்ஸ் காமனா வருதோ அந்த இடத்துல சென்டர் நம்பர் இஸ் யுவர் ஆவரேஜ். சென்டர் நம்பர் அப்படின்னா ஒண்ணு சின்னதுல இருந்து அடுக்குங்க, இல்ல பெருசுல இருந்து அடுக்கு. அடுக்கிட்டு அதுல சென்டர் நம்பரை கொடுங்க. இப்ப இது எல்லாமே டிஃபரன்ஸ் காமனா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இது எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. சோ மை சென்டர் நம்பர் என்னடா இருக்கு, 16 இருக்கு. அப்ப 60 தான் என்னோட என்னவா இருந்திருக்கும்னா ஆவரேஜா இருந்திருக்கும். இது புரியுதாமா? எஸ் மேம். இப்ப இதுவே 40, 50, 60, 70, 80 இன்னொரு நம்பர் இருக்கு 19 எடுத்துக்கலாம். இப்ப இதோட ஆவரேஜ் என்னன்னா இப்பயும் டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கு, 10 தானடா இருக்கு. டிஃபரன்ஸ் என்ன இருந்தா இப்ப சென்டர் நம்பர் பாருங்களேன், 60, 70 ரெண்டு நம்பர் வருதா. 60க்கும் 70க்கும் சென்டர் நம்பர் என்னடா வந்திருக்கும், 65. அப்ப இப்ப என்னோட ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும்னா 65ஆ இருந்திருக்கும். இது கிளியராமா எல்லாருக்கும்? எஸ் மேம். சோ ஆவரேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளவு அப்சர்வேஷன் எடுத்துக்கிறோமோ அதால டிவைட் பண்றோம். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான திங். இதுவே இப்ப 40, 50, 60, 70, 85 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்கன்னா என்னால சென்டர் நம்பரை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் 10 தான். பட் இதுல மட்டும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்குமா, 15 வந்திருக்கு இல்லையா. சோ ஒரு இதுல டிஃபரன்ஸ் மாறினா கூட எடுக்க முடியாது. டிஃபரன்ஸ் எல்லாத்துலயும் காமனா இருந்தாதான் உங்க சென்டர் நம்பரை ஆவரேஜா எடுத்துக்க முடியும். புரியுதாமா? எஸ் மேம். ஓகே. இப்போ உங்க சம்குள்ள போலாம். உங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ பி சி டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 26ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி மொத்தமா என் கையில 4 பேர் இருக்காங்க. சோ என் ஆவரேஜ்னு சொன்னதுனால 4ஆல நான் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப 6 4s are 24, 2 2 4s are 8 plus 2 எவ்வளோடா வந்திருக்கும், 10ன்னு வந்திருக்கும். இப்ப
பியையும் டியையும் மட்டும் கொடுத்திருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்கன்னா 28ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் 2 நம்பர்ஸ். ஸோ 28 இன்டூ 2னா எவ்வளோமா வந்திருக்கும்? 56ன்னு வந்திருக்கும். ஸோ 56 எடுத்துக்கிறேன். இப்போ உங்க கொஸ்டின்ல கேட்கறது ஆவரேஜ். யார் 2 பேருக்கு? ஏக்கும் சிக்கும் என்ன வரும்? இதான் உங்க கேள்வி. சிம்பிள். இப்ப இதுல 2த்தையும் மைனஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி கேன்சல் ஆயிரும். டி கேன்சல் ஆயிரும். அப்ப மிச்சம் யாரா கிடைச்சிருப்பாங்க? ஏவும் சியும் கிடைச்சிருப்பாங்க. சேம் திங் இங்கேயும் நான் என்ன பண்றேன்? லெஸ் பண்றேன். 14ல 6 போனா 8, 9ல 5 போனா 4. அவன் ஆவரேஜ் தானேமா கேக்குறான். 2 நம்பரை ஆட் பண்ணா 48 வருது. ஆவரேஜ்னு கேக்குறதுனால ஐ ஹேவ் 2 நம்பர்ஸ். ஸோ 2ஆல டிவைட் பண்றேன். 2ஆல 48 டிவைட் பண்ணியிருந்தா எனக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 24ன்னு கிடைச்சிருக்கும். இஸ் இட் கிளியர்மா? Yes, ma'am. அஸ்வினியை தவிர வேற யாராவது ரிப்ளை பண்ணலாம். Clear, ma'am. ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறேன். ஓகேன்னு எழுதுனா. The average daily income of ABC வந்து 315 கொடுத்திருக்காங்கடா. A earns 50 rupees. யாரை விட 50 அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா C விட. And B earns twice as C கொடுத்திருக்காங்க. So A என்ன பண்றானா C விட அதிகமா வாங்குறான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And B என்ன பண்றானா C விட டபுள் மடங்கு வாங்குறான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So let say ABC 3 பேரோட ஆவரேஜ் 350. சோ 3 பேருன்னு சொல்றதுனால 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்ப ஐ வில் கெட் தி ஆன்சர் 1050. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? A earns 50 more than C. Let's say C நான் C னே எடுத்துக்கிறேன்டா. அப்ப A எப்படி இருக்கும்? C விட 50 rupees ஜாஸ்தி. Which means A க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம்? C plus 50. B எப்படி பண்றாமா? C விட twice டபுள் மடங்கா இருக்கான். அப்ப C ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா B என்னன்னு எடுத்துக்கலாம்? 2C எடுத்துக்கலாம். நான் இதை தான் இங்க அப்ளை பண்றேன். A க்கு பதிலா C plus 50, B க்கு பதிலா 2C, C க்கு பதிலா C. அப்ப ஓவராலா எவ்வளவு வந்திருக்கும்? 5C. இங்க பிளஸ் 50 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா என்ன ஆயிட்டு? மைனஸ் 50 ஆயிட்டு, which means 1000. அப்ப C யோட வேல்யூ எவ்வளவுமா வந்திருக்கும்? 215 வந்திருக்கும். என் கேள்வி என்னது? B எவ்வளவு earn பண்றாங்கிறது தான். B C யை விட டபுள் மடங்கு earn பண்றான். அப்ப 250 நான் என்ன பண்ணிக்கிறேன்? டபுள் ஆக்கிக்கிறேன். அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 500ன்னு வந்திருக்கும். கிளியரா? Yes, ma'am. ஓகேமா. மா டவுட் இருந்தா டோன்ட் ஹெசிடேட், ப்ளீஸ் ஆஸ்க். ஏன்னா எனக்கு தெரியல உங்க யாரையும் நான் நேர்ல பார்க்கல. சோ என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கறது. நீங்களும் சொல்லவும் மாட்டீங்க. எஸ்னும் சொல்ல மாட்டீங்க, நோனும் சொல்ல மாட்டீங்க. சோ டவுட் இருந்தா தயவு செய்து நிப்பாட்டி என்கிட்ட கேட்டுருங்க. தட்ஸ் ஃபார் பெட்டர். Ma'am. ஓகே. அம்மா எல்லாரும் குரூப் டி அப்ளை பண்றீங்களா? Yes, ma'am. மத்தவங்களாமா? சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கம்மா. சரியா? அப்ளை பண்ணாதவங்க. ஓ, அடுத்து போலாம். சோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்கடா. ABC அது எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 15ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் 5 is added to A, 5 வந்து நீங்க A ஓட ஆட் பண்றீங்க. The average of A and B becomes 16ன்னு சொல்றாங்க. What is the value of C ன்னு கேட்டிருக்காங்க. சோ 3 நம்பர் இருக்கு. A plus B plus C. இதோட ஆவரேஜ் 15 So 15 into 3 I get 45. If A is added to 5, A வந்து நீங்க 5 ஓட ஆட் பண்ணிக்கிறீங்களா? அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்க ஆவரேஜ் இப்ப என்ன ஆயிடுதுன்னு சொல்றாங்க? 16 மாறிடுதுன்னு சொல்றாங்க. சோ நான் முதல்ல என்ன பண்றேன்? A ஓட 5 ஆட் பண்றேன். A வை A னே எடுத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிருக்கும்? அது A plus 5. அதோட B சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆவரேஜ் வந்து 16. இப்ப என் கையில 2 நம்பர்ஸ் இருக்கு. A and B.
அதனால 2ஆல மல்டிபிள் பண்றேன். சோ 32. இப்ப இத முதல்ல சால்வ் பண்ணலாம். அப்ப a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு +5 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா -5 ஆயிடும். 32ல 5 போனா மிச்சம் எவ்வளோடா வந்திருக்கும்? 27. இப்ப இங்கேயும் a பிளஸ் b இருக்கு, இங்கேயும் a பிளஸ் b இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணேன்னா a பிளஸ் b என்ன ஆயிட்டு? கேன்சல் ஆயிட்டு. ஒரு நிமிஷமா. ஒரு நிமிஷம் நான் இதிலேயே போட்டுறேன். a பிளஸ் b கேன்சல் ஆயிடுச்சு. சோ இதுல 45 இருக்கு. இதுல எவ்வளோடா இருக்கு? 27 இருக்கு. 45ல 27 போனா 15ல 7 போனா 8, 3ல 2 போனா 1. அப்ப c யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 18 மாறி இருக்கும். இது கிளியராமா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகேமா. இப்ப 4th சம் வரும். சோ 4th சம்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியா, சியா, லியா 3 பேரோட ஏஜ் வந்து 24ஆம். சோ ஆவரேஜ் ஆர், எஸ் அண்ட் எல். 3 பேரோட ஆவரேஜ் 24. சோ 24 இன்டூ 3னா எனக்கு எவ்வளவு வந்துருச்சு? 72. ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் சியாஸ் ஏஜ். இப்ப சியாவை எடுத்துற சொல்றாங்க. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் யார் இருப்பா? ரியா அண்ட் லியா இருப்பாங்க. அவங்களோட ஆவரேஜ் 25ஆம். இப்போ உங்க கையில எத்தனை பேரா இருக்காங்க? 2 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால இன்டூல 2 குடுக்குறோம். அப்ப எவ்வளவு வந்துட்டு? 15 வந்துட்டு. இப்ப இது எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ரியாவும் லியாவும் கேன்சல். அப்ப எஸ் ஓட வேல்யூ இதையும் மைனஸ் பண்றேன். 72ல 50 போனா ரிமைனிங் எவ்வளோடா வந்திருக்கும்? 22. அப்ப சியாவோட ஏஜ் என்னவா இருந்திருக்குமா? 22வா இருந்திருக்கும். கிளியரடா? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன குடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரியா அண்ட் ஹர் டாட்டர் ருச்சி இஸ் 32. பிரியாவையும் அவங்க டாட்டரையும் ஆட் பண்ணீங்கன்னா 32 ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்னு கொடுத்தனால இன்டூல 2 கொடுக்குறேன். அப்ப 64ன்னு வந்துருச்சு. ஷிவ் அண்ட் பிரேம் வந்து எவ்வளோன்னு சொல்றாங்க? 36. ஸோ ஷிவையும் பிரேமையும் எடுத்துக்க சொல்றாங்க. அவங்க 36 தான். ஸோ 36 இன்டூ 2னா எவ்வளோ வந்துட்டு? 72ன்னு வந்துருச்சு. இப்ப பிரேமோட வயசு 22ஆம். ஸோ பிரேமோட ஏஜ் 22 அண்ட் ருச்சியோட ஏஜ் 18ஆம். ருச்சி எங்க இருக்கு? ஓ இதான் ருச்சியா? ருச்சியோட ஏஜ் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்கடா? 18ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப சிவ் அண்ட் பிரியாவோடது என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? பிரியாவோட பிரியாவையும் ருச்சியையும் ஆட் பண்ணாதானே 64. ருச்சிக்கு எவ்வளவு வயசுன்னு தெரிஞ்சிருச்சு? 18. 64ல 18 போனா 14ல 8 போனா மிச்சம் 6. 5ல 1 போனா 4. அப்ப பிரியாவோட ஏஜ் 46. இப்ப ஷிவுக்கு வருவோம். சோ ஷிவையும் பிரேமையும் ஆட் பண்ணாதான் 72. பிரேமுக்கு 22 வயசு. அப்ப ஷிவுக்கு எவ்வளவு வயசுடா இருந்திருக்கும்? 50 வயசு. இப்ப இவங்க 2 பேரையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் 96ன்னு வந்திருக்கு. பட் அவங்க கேட்கறது ஆவரேஜ். சோ 2 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால டிவைடட் பைல 2 குடுக்குறேன். அப்ப எனக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 48ன்னு வந்திருக்கும். கிளியராடா? Yes, ma'am. அம்மா ஃபர்ஸ்ட் இந்த சம் வரைக்கும் எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. அடுத்து உங்களுக்கு நான் 5 மினிட்ஸ் டைம் தரேன். அடுத்து இருக்க எத்தனை சம் போட முடியுதுன்னு பாருங்க. அதுக்குள்ள டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுருங்க. ஓகே சிவராமன். ஓகே கிருத்திகா.
எத்தனை சம் ஆன்சர் முடிச்சிருக்கீங்க? தினேஷ் எத்தனை முடிச்சிருக்கீங்க? மோனிஷா, குரு, கௌஷிக், லக்ஷ்மி நாராயண், பரத், லிப்னி, பொன்மதி, பிரசன்னா, அஸ்வினி, ராஜ், கிருத்திகா, சதீஷ், ஷியாம், சிவராமன், ஸ்ரீமதி எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஏய் எதுவுமே முடிக்கலையா யாரும்? வாவ், keep it up. Listen, average age of the family and the teacher is 24 னு சொல்லிருக்காங்க. Average age of only student is 0.5 less than the average age of 40 student and the teacher அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் பரத், கிருத்திகா. இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் டீச்சர் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் தான். உங்க கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட் பிளஸ் ஒரு டீச்சர், 40 ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர். ஆவரேஜ் எவ்வளவா? 24. இப்ப அந்த கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்ப 41 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ 41 மெம்பர்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. சோ 41 இன்டு முதல்ல நான் என்ன கொடுத்துக்கிறேன்? 24 கொடுத்துருக்கேன். அப்ப 720 24 இல்ல 24 இன்டு 4 96 ஒரு 0. 1 இன்டு 24 24. சோ இது எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 984 வந்திருக்கு. அடுத்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ மட்டும் எடுத்துக்க சொல்றாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா 0.5 கம்மி. எதை விட? இந்த ஆவரேஜை விட. அப்ப இப்ப உங்க கையில எவ்வளவு பேர் இருக்காங்க? 40 பேர். உங்க ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 0.5 கம்மின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப 24ல இருந்து 0.5 மைனஸ் பண்ணா எவ்வளோடா வந்திருக்கும்? 23.5ன்னு வந்திருக்கும். இதை எழுதியிருக்கேன். ஸோ 23.5 இன்டூ 40. 4 5s are 22, 3 4s are 12, plus 2 14, 1, 2 4s are 8, plus 1 9. இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? டீச்சர். ஏன்னா 40 ஸ்டூடெண்ட் 40 ஸ்டூடெண்ட் கேன்சல் ஆயிட்டு, அப்ப டீச்சரோட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கும்? 44ன்னு வந்திருக்கும். கிளியரா? இதை இப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டீச்சர் இல்லாம இருக்கும் போது என்ன ஆவரேஜ் இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல எழுதிக்கோங்க. டீச்சரை நீங்க சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்க ஆவரேஜ் 23.5. இதை எழுதிக்கோங்கடா. இப்ப டீச்சரை சேர்க்கிறீங்க. இப்ப உங்க கையில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? அப்ப 41 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் பிளஸ் டீச்சரையும் சேர்த்தீங்கன்னா 41. இப்ப டீச்சரை சேர்த்தீங்கன்னா உங்க ஆவரேஜ் எவ்வளோடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 0.5. தட்ஸ் இட். அப்ப 23.5 plus 1 into 41.5 in 41 into 0.5. அப்ப 0.5 4 5s are 20. இப்ப ஆட் பண்ணி பாருங்க, ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்ப டீச்சரோட வயசு எவ்வளவு இருந்திருக்கும்? 44ன்னு வந்திருக்கும். ஷார்ட்கட் புரியுதா இல்ல இன்னொரு தடவை சொல்லிட்டா? டீச்சரோட ஏஜ் வேணும்னா டீச்சர் இல்லாம இருக்கும்போது எவ்வளவு ஆவரேஜ் அத முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப டீச்சரையும் சேர்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏற்கனவே 40 ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர், அப்ப 41 பேர் இருக்காங்க. 41 பேருக்கும் 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ 41 இன்டூ 0.5. இத சால்வ் பண்ணிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும்னு சொல்றேன். கிளியராமா? எஸ் மேம். அஸ்வினி இல்லாம மத்தவங்க this is too bad. அவ்வளவுதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே பொன்மதி நாராயண். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the profit registered by leading telecom operator for the past 5 years கொடுத்திருக்காங்களா? The closest rival had registered the profit of 28, 46, 50, 57 for last 4 years. Average annual profit of both. முதல்ல 5 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். சோ 2 plus 8 10, 10 plus 5 15, 15 plus 2 17. 4, 4 plus 4 8, 8 plus 4 12, 12 plus 4 16, 16 plus 5 21.
5 இருக்கிறதுனால 5க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சுக்கிறோம். ஸோ சால்வ் பண்ணியிருந்தா 5 டைம் சாரி 4 டைம் 1 5 டேபிள்ல 15 3 டைம் ரிமைனிங் 2 20 4 டைம் வந்திருக்கு. இப்ப அடுத்து 4 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சுக்கலாம். அதை சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 8 plus 6 14 14 plus 7 21 2 2 plus 2 4 4 plus 4 8 8 plus 5 13 13 plus 5 18. இப்ப 4 இருக்கிறதுனால 4 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். இப்ப என் ஆன்சர் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டைம் ரிமைனிங் 2 20 5 டைம் ரிமைனிங் 1 10 2 டைம் 5 டைம். இப்ப இது ரெண்டுத்துக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 5 4 plus 2 6 5 plus 3 8 4 plus 4 8. இப்ப ஆவரேஜ் அகைன் ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். அப்ப 44.35 வந்திருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன சொல்லிருக்கலாம் 44.33 சொல்லிருக்கலாம். கிளியராமா? எஸ் மேம். பரத் அஸ்வின் 44.22 போட்டிருக்கீங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே சிவராமன் அண்ட் பொன்மதி. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 பிரதர்ஸ் கொடுத்துருக்காங்கடா. ஏபிசி 3 பேரையும் சேர்த்தா 34 ஆண்டா. அப்ப 34 இன்ட்டு நான் என்ன கொடுத்துக்கிறேன் 3 3 4s are 12 1 3 3s are 9 plus 1 எவ்வளவு வந்திருக்கும் 10. அப்ப 3 பேரோட ஏஜ சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும் 102. இப்ப டிம்பிளையும் சேர்த்துக்க சொல்றாங்க. அப்ப ஏ பி சி டி. இப்ப உங்களோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க 29. அப்ப 29 இன்டூல என்ன கொடுத்துக்கிறோமா 4ன்னு கொடுத்துக்கிறோம். ஏன்னா 4 பேர் இருக்கிறதுனால 9 4s are 36 3 2 4s are 8 plus 3 11. இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா எனக்கு யார் தெரிஞ்சிருக்கும் டிம்பிள் தெரிஞ்சிருக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றேன். ஐ கெட் த ஆன்சர் 14. சோ இதுக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும் 14 வந்திருக்கும். வெரி குட் குரு. டவுட் இருக்கா? ஓகே. In a cricket tournament, first 4 matches had the first inning score 141, 147, 162, 178. If the first inning score in the fifth match was 7 less than the average, what was the score of fifth match? அப்படின்னு கேக்குறாங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 4 மேட்ச் இருக்கான். என்னென்ன மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கடா 4 ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறாங்க. அந்த இன்னிங்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் 4 மேட்சோட ஸ்கோர் என்னன்னு உங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டாங்கடா. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த 5வது இன்னிங் இருக்கு இல்லையா அந்த 5வது இன்னிங் எப்படி இருக்குன்னா இன்னொன்னை விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை விட கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்த ஆவரேஜை விட 5 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை அடுத்தது எடுத்துக்கோங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப அந்த 5வது மேட்சோட ஸ்கோர் என்னவா இருக்கும் இதான் உங்க கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சிம்பிள் ஒன் தான். முதல்ல 4 மேட்ச் இருக்கா 4 மேட்சோட ஆவரேஜையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி 4 மேட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. 141 147 162 178. 8 plus 2 10 10 plus 7 17 plus 1 18 1. So 14 14 28 28 16 28 38 44 44 plus 18 54 64 62. ஸோ ஆட் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளோடா வந்திருக்கும் 62. ஸோ இதை மொத்தம் 4 மேட்ச்ங்கிறதுனால 4 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 டைம் ரிமைண்டர் 2 5 டைம் 28 7 டைம். இப்ப இந்த 5வது மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க 7 கம்மியா இருக்கு. எதை விட இந்த ஆவரேஜை விட. அப்ப இதை விட 7 கம்மினா இதுல எவ்வளவு மேட்ச் இருந்திருக்கும் எவ்வளவா இருந்திருக்கும் 150 இருந்திருக்கும். உங்களுக்கு 150ன்னு ஒரு ஆப்ஷனே இல்ல. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னவா வந்திருக்கும் none of these வந்திருக்கும். வெரி குட் சதேஷ் கிருத்திகா.
கிளியராமா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே. எதுக்கு ஷியாம் நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்க? அடுத்த சம் சொல்லிருக்கீங்களோ? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 6 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 2 கேஜி. எப்ப ஒரு ஸ்டூடண்ட் 48 கேஜில இருக்கான். அவனுக்கு பதிலா இன்னொரு ஸ்டூடண்ட் வரும்போது. அப்ப இந்த நியூ ஸ்டூடண்டோட வெயிட் என்ன? ஆக்சுவலி இது நான் ஷார்ட்கட் முதல்ல சொல்லி தரேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். ஒரு ஸ்டூடண்ட் வெளியே போறான். அதுக்கு பதிலா இன்னொருத்தன் வந்து சேர்றான். அப்போ ஒருத்தன் போயிட்டு இன்னொருத்தன் சேர்றதுனால அந்த ஹோல் ஆவரேஜ்மே இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்படின்னா புதுசா வந்து சேர்ந்தவனோட வெயிட் ஜாஸ்தின்னு அர்த்தம். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2 கிலோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தன் போயிட்டு இன்னொருத்தன் வரானா அதே ஆளுங்க தான் இருந்திருப்பாங்க. அப்ப 6 பேர். அப்போ 48 பிளஸ் 2 6 ஆர் எவ்வளோடா வந்திருக்கும்? 12. ஸோ 48 பிளஸ் 12னா ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கும்? 60. அப்ப அந்த புதுசா வந்து சேர்ந்த பையனுக்கு எவ்வளவு வயசா இருந்திருக்கும்? 60 வயசா இருந்திருக்கும். இதான் ஷார்ட்கட். இது புரியுதா? ஒரிஜினல் மெத்தட் நடத்துறேன். பட் ஷார்ட்கட் புரியுதா எல்லாருக்கும்? இப்ப Yes, ஒரிஜினல் மெத்தட் எப்படின்னா, முன்னாடி என்ன ஆவரேஜ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எக்ஸ். முன்னாடி என் கையில எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர். ஸோ 6x. ஒருத்தன் வெளிய போறான். அவனோட வெயிட் 48. இன்னொருத்தன் வந்து புதுசா சேர்றான். அவன் என்னன்னு தெரிய மாட்டான். ஸோ எக்ஸ். இப்பயும் உங்க கையில அதே 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ 6. ஆனா ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓ! இத ஏன்னு எடுத்துக்கலாம் ஆவரேஜ. ஏற்கனவே இருந்த ஆவரேஜ ஏன்னு எடுத்தேன்னா, இப்ப இருக்கிறது என்னவா இருக்கு? a பிளஸ் 2. ஸோ 6a மைனஸ் 48 பிளஸ் x இஸ் ஈக்குவல் டு 6a பிளஸ் 6 2s ஆர் 12. 6a 6a கேன்சல். அப்ப x ஓட வேல்யூ மைனஸ் 48 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தா பிளஸ் 48 ஆயிருக்கும். இஸ் இட் கிளியர்மா? yes, ma'am. அகைன் 5 மினிட்ஸ் டைம் தரேன் போடுங்கம்மா.
ஓகேம்மா. நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. லெட்ஸ் see. Average age of the 20 student is 9 years. If teacher age is included, it increases by 2. What is the age of teacher? So என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த பழைய ஆவரேஜ் தட் இஸ் 90. இப்ப ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடி இருந்தது 20 பேர். இப்போ ஒரு டீச்சர் சேர்றாங்க. அப்ப இப்ப எத்தனை பேர்ல இருக்காங்க? 21 பேர் இருக்காங்க. சோ 90 பிளஸ் 2 இன்டூ 21 42. அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? 51 இருந்திருக்கும். வெரி குட் பரத், அஸ்வின், அஸ்வினி, கிருத்திகா, உன்மதி, ஷியாம், வெரி குட். கிளியரா? இது ஷார்ட்கட். இதுவே மெயினா வேணும் அப்படின்னா, ஸோ 20 ஸ்டூடெண்ட் அவங்க ஆவரேஜ் 9 அப்படின்னா 180. ஸோ 180 எழுதிக்கலாம். இப்ப டீச்சர் சேர்றாங்க. அவங்க தெரியாது எக்ஸ். இப்போ உங்க கையில டீச்சரோட சேர்த்து 21 பேர். ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் 9 இருந்தா இப்ப இருக்க ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும்? 11 இருந்திருக்கும். ஸோ 180 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 232. சாரி 231. அப்ப எக்ஸ் வேணும்னா இது ஈக்குவல் அங்கிட்டு வந்தா மைனஸ் ஆயிருக்கும். சோ 51 இருந்தது. இது ஷார்ட்கட். இது கிளியரா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணலாம். A batsman scores in an inning was 2.5 times the average of his score in the first 2 innings. If the average score in the 3 innings was put together was 90, what was the score in the third inning? Answer யாருக்காவது வந்துருச்சாமா? யாருக்கும் வரலையா? சரி நானே போடுறேன். லிசன்டா. So Ma'am, first 150. 150. Ponmati. Okay. Listen. A batsman's score in the inning was 2.5 times the average of his score in the first 2 innings. நல்லா கவனிங்க. உங்களுக்கு எப்படி போடணும்னு தோணுதோ அப்படி போடுங்க. நான் எனக்கு புரியுற மாதிரி நான் போடுறேன். சரியா? So first 2 இன்னிங்ஸோட ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். நான் இதோட ஆவரேஜையே என்னன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு ஏன்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை ஆவரேஜ். அப்ப 2 இன்னிங்ஸ்னா 2ஆல மல்டிபிள் பண்ணிருப்பீங்களாடா? அப்ப 2a இருந்திருக்கும். இது முதல்ல புரியுதா? Yes, ma'am. இப்ப ஆவரேஜ நான் ஏன்னு தான் எடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் மை ஆவரேஜ். இப்ப இந்த தேர்ட் இன்னிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஆவரேஜ்ல 2.5. அப்ப தேர்ட் இன்னிங் என்னவா இருந்திருக்கும்? a இன்டூ 2.5னா 2.5 ஏவா இருந்திருக்கும். இது கிளியரா எல்லாருக்கும்? இப்ப இந்த 3 இன்னிங்ஸையும் ஆட் பண்ண சொல்றாங்க. 1, 2, 3. இதோட ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கடா? 90. ஸோ 90 இன்டூ 3. 90 இன்டூ 3னா எவ்வளோ வந்திருக்கும்? 217 வந்திருக்கும். இப்ப இது 3த்தையும் ஆட் பண்ணலாம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும்னு எழுதிருக்கேன்? 2a. திஸ் இஸ் யுவர் ஆவரேஜ். திஸ் இஸ் யுவர் சம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்ன தெரியும்? ஐ நோ the average, sorry, sum of the first 2 numbers is 2a. And the third number is 2.5a. So sum of 1, 2 and third number. So 2a இதுக்கு பதிலா எழுதுறோம். And instead of 3, I put 2.5a is equal to 270. 2a plus 2.5 na 4.5a is equal to 270. I don't like decimal. So instead of decimal, I put 0 here. So 45 table cancel பண்ணோம்னா 45 into 6. 217 வந்திருக்கும். Then a equal to 16 தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்க கேள்வி என்னடா? தேர்ட் இன்னிங்ஸ். ஸோ 2.5 into 60. அப்ப எனக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 115 கிடைச்சிருக்கும். இஸ் இட் கிளியர்மா? Yes, ma'am. ஷியாம் உங்களுக்கு புக் வந்து கொடுத்துருப்பாங்க ஷியாம். இன்னும் புக் கொடுக்கல அப்படின்னா உங்க இன்சார்ஜ் மேம்கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க என்ன ஷியாம் படிக்கிறீங்க?
மத்தவங்க யாருக்காவது டவுட் இருக்காமா? இதுல பண்ற மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஏன்னு போட்டிருப்பீங்க. இதையும் சில பேர் ஏன்னே எடுப்பீங்க. சம்முன்னு சொல்லும்போது அந்த இடத்துல 2ஏன்னு எழுதியிருக்கணும். ஆனா இங்க பண்ற மிஸ்டேக் என்னவா இருக்குன்னா, அதையும் ஏன்னு எடுத்துக்குவாங்க. சம்முன்னா ஆவரேஜ்ன்னு சொல்லும்போது, ஆவரேஜ் ஏவா இருந்துச்சுன்னா 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறதுனால அத 2ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கணும். இஸ் இட் கிளியர்? Next one. The average temperature of first 3 days வந்து 37 degree Celsius. Next 3 days வந்து 31 degree Celsius. Average temperature for whole week வந்து 34 degree Celsius. What is the temperature on the last day of the week ன்னு கேட்டிருக்காங்கடா. எஸ் பிரசனா ரெக்கார்டட் வீடியோ கிடைக்கும். யூடியூப்ல போடுவாங்க. லிங்க் மேம்கிட்ட கேட்டுக்கோங்க. சஞ்சய் என்ற ஒரு கேள்வி ஷியாம் சஞ்சய் என்ற ஒரு கேள்வி கேட்டேன் நான் உங்கள்ட்ட. நீங்க என்ன படிக்கிறீங்க ஆக்சுவலி இங்க? ஓகே சதீஷ், கிருத்திகா அண்ட் அஸ்வின் வெரி குட். ஆன்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா கிளாஸ் கொஞ்சம். சரி ஓகே லிசன். ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து 37 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து 31 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. திஸ் இஸ் யுவர் ஆவரேஜ். லாஸ்ட் டே எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வீக்ல எத்தனை டே இருக்கும்? 7 டே. ஸோ 7 டேஸோட ஆவரேஜ் 34ன்னு சொல்லியிருக்காங்கடா. ஸோ இனிமேல் நார்மல் தான். 3 இன்டூ 37 இல்லாட்டி 3 தூக்கி காமனா போட்டிருந்தீங்கன்னா கூட ஆன்சர் வந்திருக்கும். எனிவே 3 7s are 21 2 3 3s are 9 plus 2 11 393 plus x. Sorry. So this is 93 and plus x is equal to 7 4s are 28 2 7 3s are 21 plus 2 na 23. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 238 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாடா 4 0 1 2 204ன்னு கிடைச்சிருக்கும்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சால்வ் பண்ணி எழுத வேணாம். 8ல 4 போனா 4 3ல 0 போனா 3. ஸோ மை ஆன்சர் இஸ் 34 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கும் என் லாஸ்ட் டே. இல்ல ஷியாம் நீங்க என்ன படிக்கிறீங்கன்னா பை லைக் எஸ்எஸ்சி பேங்க் ஆர்ஆர்பி இல்ல கேட் அந்த மாதிரி கேக்குறேன். டான்செட் அந்த மாதிரி. ஸோ இது கிளியராமா இந்த சம் எல்லாருக்கும்? And your next problem. Average mark of max in a class 30 student is 53. Mark of 2 student was misread as 54 and 63 instead of 57 and 70. What was the correct average ன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லி தரேன். லிசன். வெரி குட் பொன்மதி, பரத் அஸ்வின், சிவராமன். லிசன். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் அப்படியே எழுதிக்கலாம். ஏற்கனவே இருந்த ஆவரேஜ் எவ்வளோடா 53. மேக்ஸ்ல வந்து தப்பா மார்க் என்டர் பண்ணிருக்காங்க. என்னன்னு என்டர் பண்ணிருக்காங்கடா 54 63ன்னு. பட் கரெக்டா பண்ணியிருந்தா அவங்க எப்படி பண்ணிருக்கணும்? 57 17 பண்ணிருக்கணும். ஸோ முதல்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டா பண்றத. ஸோ 7 5 plus 7 12. அடுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம் 7 11. சோ நான் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறேமா. எடுத்திருந்தேன்னா என்னடா வந்திருக்கும் 10 வந்திருக்கும். பட் நான் கரெக்டா ஆனதை விட தப்பானது அதிகம். எவ்வளோட அதிகம்? 10 அதிகம். அதிகங்கிறதுனால நான் என்ன போட்டுக்கிறேன்? பிளஸ் போட்டுக்கிறேன். அந்த கிளாஸ்ல மொத்தமா எவ்வளவு ஸ்டூடெண்டா இருக்காங்க? 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா? சோ டினாமினேட்டர்ல என்ன கொடுக்குறேன்? 30 கொடுக்குறேன். 1/3னா என்னமா அர்த்தம்? 0.333. எனக்கு இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்கேயும் பிளஸ் பண்றேன். அப்ப என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 53.333ன்னு வந்திருக்கும். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், லிசன் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்க ஆவரேஜ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. தப்பான மார்க்கை தனியா ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். கரெக்டான மார்க்கை தனியா ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். தப்பானதை விட கரெக்டானது எப்படி இருக்கு? கூட இருக்கு. கூடனா ஒரே ஒரு விஷயம் பிளஸ் போட்டுக்கோங்க. எவ்வளவு கூட இருக்குன்னு பாக்குறேன். 10 கூட இருக்கு இல்லையா? சோ 10 எழுதிக்கிறேன். டிவைடட் பை அந்த கிளாஸ்ல மொத்தமா எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 30 பேர் இருக்காங்க. சோ 30ஆல டிவைட் பண்ணேன். சால்வ் பண்ணா 0.333. சோ 53.333. இன் கேஸ் ஒருவேளை தப்பானது கூட இருந்துச்சு அப்படின்னா -10/13 எழுதிருப்பான். அவ்வளவுதான் ஜாஸ்தி லாஜிக். கரெக்டானதுனால பிளஸ் அதிகமா போட்டிருக்கேன்டா. கரெக்டானது அதிகம்ங்கிறதுனால பிளஸ் போட்டிருக்கேன்.
இதுவே தப்பானது அதிகம் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். இஸ் இட் கிளியர்மா? Yes. ஓகேடா. அண்ட் யுவர் லாஸ்ட் ப்ராப்ளம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸ் இஸ் 15. ஒரு கிளாஸோட மொத்த ஆவரேஜ் 15 தட் ஆஃப் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்து 25 ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேமா. திஸ் இஸ் யுவர் க்ளூ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்காங்க? சேம். ஸோ என் கிளாஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் இருக்கான், ஒரு கேர்ள் இருக்கான். அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிறதே எத்தனை பேர் தான்? டோட்டலா இருக்கிறதே 2 பேர் தான். அப்ப 2 பேரோட ஆவரேஜ் கேர்ளையும் பாயையும் சேர்த்தா மொத்தமா ஆவரேஜ் 15 தானேடா எடுத்திருக்கோம். இந்த கிளாஸ்ல நான் எத்தனை பேர் எடுத்திருக்கேன்? 2 பேர் தான் எடுத்தே இருக்கேன். அப்ப கேர்ளையும் பாயையும் சேர்த்தா எனக்கு எவ்வளவு வரணும்? 30. எனக்கு அந்த கிளாஸோட கேர்ள்ஸ் எவ்வளோன்னு தெரியும்? 25. நான் எடுத்ததே ஒரு பொண்ணு தான். அப்ப 25 பிளஸ் பாய் எவ்வளோன்னு தெரியாது. ஈக்குவல் டு 30. அப்ப பாயோட வேல்யூ என்னமா வந்திருக்கும்? 5ன்னு வந்திருக்கும். கிளியராடா? வெரி குட் சிவராமன். மத்தவங்களுக்கு புரியுதாமா? இந்த இடத்துல ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. உங்க விருப்பம் எப்படி வேணாலும் அசியூம் பண்ணுங்க. ஆனா ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். 2 பாய்னா 2 கேர்ள், 10 பாய்னா 10 கேர்ள், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பாய் 2 பேரு, கேர்ள் 2 பேர்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கிளாஸ்ல டோட்டலா எத்தனை பேர் இருந்திருப்பாங்கடா? 4 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப 4 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து எனக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 15 இன்டூ மொத்தமா இருக்கிறது 4 மெம்பர்ஸ். அப்ப 16. இப்ப இதுல கேர்ள் மட்டும் நீங்க எவ்வளவுன்னு படிச்சிருக்கீங்க? 25ன்னு படிச்சிருக்கீங்க. அப்ப பாய் 2 பாய் அப்படியே இருக்கட்டும். பிளஸ் 2 இன்டூ கேர்ளோட வேல்யூ 25 ஈக்குவல் டு 60. 2 இன்டூ 25னா 50. 60ல 50 போனா மிச்சம் 10. 2 10 அடிச்சா 5. அப்ப பாயோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு வந்திருக்கும்? 5ன்னு வந்திருக்கும். எப்படி போட்டாலும் ஒரு ஆன்சர் தான் கிடைச்சிருக்கும். கிளியரா? Yes, ma'am. ஓகே. ஓகே பொன்மதி. ஓகே சிவராமன். ஓகே கிருத்திகா. ஓகே ஷியாம். ஓகே சஞ்சய். கேட்டுக்கா? தனா மேம்க்கு கால் பண்ணுங்க சஞ்சய். மேம்கிட்ட புக் கேளுங்க. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நான் கொஸ்டின் நடத்திட்டு இருக்கேன். ஓகேம்மா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. தெரிஞ்சுக்கோங்க. That's it. எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிருங்க. 22 is the last date for group D. Thank you, ma. Thank you, ma'am. Thank you.